இந்த வீடியோல நம்ம டிஎன்ஜினால அஃபெக்ட் ஆன ஒரு பேஷண்ட் அவங்க வாயை திறக்கும் போது எந்த மாதிரியான ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தி வாய் திறக்கிறாங்க அப்படின்றத பாருங்க. நீங்க வீடியோல பார்த்த மாதிரி இந்த பேஷண்ட் வாய் திறக்கும் போது அவங்களோட வாய் வந்து ஸ்ட்ரெயிட்டான டைரக்ஷன்ல போகாம ஒரு சைடா போயிட்டு திரும்பவும் நார்மலா வருது. இதுக்கு பேர் தான் டீவியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது நார்மலாக டிஎம்ஜேனால அஃபெக்ட் ஆகிற பேஷண்ட்ஸுக்கு வரக்கூடிய ஒரு சிம்டம்ஸ் தான். யூஸ்வலாக கிளிக்கிங் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவோம் இல்லையா, அது உங்களில் நிறைய பேருக்கு தெரியும். அதாவது வாயை திறக்கும் போது ஒரு சொடக்கு விடுற சவுண்டு மாதிரி கேட்கறது தான் கிளிக்கிங் அப்படின்னு சொல்கிறது. அந்த கிளிக்கிங் கூட இது எப்போவுமே சார்ந்து வரும். நிறைய பேஷண்ட்ஸுக்கு கிளிக்கிங் சவுண்டு கேட்காது, பட் இந்த டீவியேஷன்றது ரொம்ப கிளியராகவே இருக்கும். ஆனால் பேஷண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இதை நிறைய பேர் நோட்டீஸே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க கொஞ்சமாக வாயை திறந்து பேசுகிறாங்க, சாப்பிட்றாங்கன்னு பண்ணும்போது இந்த விஷயம் அவங்களுக்கு ரொம்ப கிளியராக அவங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க. மேலும் அப்படி ஒரு பிரச்சனை இருந்தாலும் அவங்க அதுக்கேற்ற மாதிரி மாடிஃபை பண்ணி கொஞ்சம் ஸ்லோவாக திறக்கிறனால இது ரொம்ப கிளியராக அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இது வந்து டிஎம்ஜே பிரச்சனை இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சிம்டமாக தான் நாங்கள் பார்க்குறோம். இது எதனால வருது, இதனால என்ன பிரச்சனை அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளம், அதாவது நம்ம வாய் திறக்கும் போது ஒரு சைடாக போயிட்டு திரும்பவும் நார்மலாக வருது இல்லையா, இதுக்கு பேர் தான் டீவியேஷன். அதாவது கிளிக்கிங் அண்ட் டீவியேஷன் யூஸ்வலாக சேர்த்து சொல்லுவோம், பட் இந்த சிம்டம்ஸ்க்கு பேர் டீவியேஷன் அப்படின்றது தான். ஸோ இந்த டீவியேஷன் ஏன் வருது அப்படின்றத பாருங்க. நார்மலாக இதுதான் நம்மளோட கீழ்த்தாடை, இதுதான் நம்மளோட டிஎம்ஜே ஜாயிண்ட். ஸோ ஒரு தடவை நம்ம வாய் திறக்கும் போது யூஸ்வலாக இது இவ்வளோ ஸ்மூத்தாக திறக்கும். இதுக்கு மேலே இருக்கிற ஒரு டிஸ்க் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். அந்த டிஸ்க்கும் இந்த முட்டும் சேர்ந்து விலகிறனால நம்ம வாய் திறக்கும் போது இதில் ஒரு ஃப்ரிக்ஷனே ஏற்படாமல் இது ஈஸியாக இப்படி திறக்கும். சரிங்களா? இப்போ இதில் இந்த டிஸ்க்குன்னு சொல்கிற விஷயம் இந்த முட்டுலேருந்து கொஞ்சம் விலகி முன்னாடி போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் காமனாக நிறைய டிஎம்ஜே பேஷண்ட்ஸ்க்கு நடக்கும், இந்த டிஸ்க் விலகிறது. ஸோ அப்படி விலகி இது முன்னாடி போயிருக்கு அப்படின்னா என்ன ஆகும், டிஸ்க் இந்த இடத்துல இல்லாமல் இதுக்கு கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் இருக்கும். கரெக்ட் இல்லையா? இந்த இடத்துல இல்லாமல் இந்த இடத்துல இருக்கும் டிஸ்க். ஸோ அதனால என்ன ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னா, இப்போ நம்ம வாய் திறக்க ஸ்டார்ட் பண்ணுறோம், பாதி வாய் திறக்கிற வரைக்கும் இது ஸ்ட்ரெயிட்டாக தான் திறக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இந்த முட்டை அந்த டிஸ்க் இருக்கிற இடத்துக்கு வந்துடும் இல்லையா. ஸோ இப்போ என்ன ஆகும், இன்னும் கொஞ்சம் நீங்கள் வாய் திறக்க ட்ரை பண்ணும்போது இந்த முட்டை அந்த டிஸ்க்கு மேலே ஏறும். அப்போ தான் இந்த தாடை வந்து ஒரு சைடாக இப்படி போகும். சரிங்களா? இப்போ அந்த டிஸ்க்கும் இந்த முட்டை ஒன்று சேர்ந்துடும் இல்லையா. அதனால இன்னும் கொஞ்சம் வாய் திறக்கும் போது என்ன ஆகும்னா இது மறுபடியும் இப்படி நார்மல் பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ வாய் மூடிட்டு இருக்குது, வாய் திறக்கும் போது இது டிஸ்க்கு மேலே ஏறுறனால இப்படி ஒரு சைடாக போகும், திருப்பி அது ரெண்டும் ஒன்று சேர்ந்துடுறனால இது இப்படி வாயை திறக்கும். சரிங்களா? திருப்பியும் வாயை மூடும் போது மறுபடியும் இது ஒரு சைடாக போகும், திருப்பியும் இப்படி வரும். இதுதான் நார்மலாக இந்த டீவியேஷன்ற ஒரு பிரச்சனையில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஒரு தடவையும் இப்படி ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து அந்த டிஸ்கை இடிச்சுட்டே இருக்கும். இது கிட்டத்தட்ட உங்களுக்கு சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண சொல்லணும் அப்படின்னா, நம்ம இந்த காரில் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்பீட் பிரேக்கர் ஒன்று வருதுன்னா நம்ம கார் அதுக்கு மேலே ஏறி இறங்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இந்த முட்டு வந்து அந்த டிஸ்க்கு மேலே ஏறி இறங்குறது. சம்டைம்ஸ் ஒரு சைடு மட்டும் இந்த டிஸ்க் விலகி இருந்தால் அதோட பேட்டர்ன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இல்லை ரெண்டு சைடுமே டிஸ்க் விலகி இருக்குன்னா அதோட பேட்டர்ன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ இந்த பேஷண்ட்டுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு சைடுமே விலகின மாதிரி தான் இருக்குது. அதனால தான் அவங்க திறக்கும் போது ஒரு சைடாக இப்படி போயிட்டு திரும்பியும் அடுத்த சைடாக இப்படி வருது. சரிங்களா? சில பேருக்கு இது கொஞ்சம் மைல்டாக தெரியும், பட் இந்த பேஷண்ட்டுக்கு ரொம்பவே அதிகமாக தெரியுது. ஸோ ஒரு ஜாயிண்ட்ல ப்ராப்ளம் வந்தாலும் ஆட்டோமேட்டிக்கலாக அடுத்த ஜாயிண்ட்லையும் ப்ராப்ளம் வர்றதுக்கும் ஒரு மெயின் காரணம் இந்த டீவியேஷன் தான். ஏன்னா வாய் திறக்கும் போது ஒரு தடவை இப்படி அசையும் போது இதுலேயும் அந்த மூவ்மெண்ட் வரும், இதுலேயும் அந்த மூவ்மெண்ட் வரும். ஸோ இப்போ இதில் தான் மெயினாக டிஸ்க் விலகி இருக்கு, அதனால தான் இது இப்படி ஏறி இறங்குதுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இந்த முட்டு அந்த டிஸ்கை ஒரு தடவையும் உரசிட்டே இருக்கும். நார்மல் பேஷண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கும்னா அந்த டிஸ்க்கும் முட்டும் சேர்ந்து போகிறனால பெரிய அளவு அந்த உராய்வு ஏற்படாது. பட் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு ஒரு தடவை இது இப்படி தப்பாக திறக்கிறனால இந்த இடத்துல எல்லா மூவ்மெண்ட்டுமே நம்மளுக்கு கொஞ்சம் தப்பாக நடக்க ஆரம்பிக்கும். இப்படி திறக்க வேண்டிய இடத்துல இப்படி திறக்கிறனால இந்த டிஸ்க்கும் அடி வாங்கும், அதனால இந்த முட்டும் கொஞ்சம் தேய்மானம் வரும், இதை சுற்றி இருக்கிற சில விஷயங்களும் ப்ராப்ளம் அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம்தான் யூஸ்வலாக டிஎம்ஜே பேஷண்ட்ஸுக்கு ஆரம்பத்தில் வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் இருக்கும் போது பேஷண்ட்ஸ்க்கு வலி வரணும்னு கிடையாது. இது கவனிக்காமல் விடும்போது தான் கொஞ்சம் நாளடைவில் ப்ராப்ளம் என்ன ஆகும்னா திரும்ப இது இப்படி இடிச்சு என்ன பிரச்சனை ஆகும்னா அந்த இடத்துல ஒரு சின்ன வீக்கோ மாதிரி கிரியேட் ஆகும். அப்போ தான் ஒரு லேசாக இந்த ஜாயிண்ட் பக்கத்தில் ஒரு வலி வரும். அதுக்கப்புறம் உள்ளதான் அடுத்தடுத்த பிரச்சனைகள் எல்லாமே. ஸோ இதை நம்ம கவனிக்காமல் ப்ராக்ரஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும்னா ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷம் இப்படியே போயிட்டு இருக்கும் போது இது ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு ஹேபிட் மாதிரி மாறிடும். ஒருத்தரையும் அவங்க வாய் திறக்கும்போது என்ன பண்ணுவாங்க, சும்மா உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வாயை ஃபுல்லாக இப்படி திறந்து பார்ப்பாங்க. ஏன்னா வாய் ஸ்மூத்தாக திறக்கல இல்லையா. ஸோ அதில் ஒரு சின்னதாக ஒரு அசைவு வரனால அது ஒருத்தரையும் வாய் திறக்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு வாயை திறந்து பார்க்கறது அது ஹேபிட்டாகவே மாறி ஒருத்தரையும் பேஷண்ட் சும்மா உட்காந்துட்டு இருக்கும்போது புக்கு படிக்கும்போது எதாவது பண்ணும் போதுமே அவங்க வாயை திறந்து இந்த அசைவை திருப்பி கிரியேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க.
ஸோ அதனால என்ன ஆகும்னா இந்த ப்ராப்ளம் இன்னும் அளவுக்கு அதிகமாக ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் இந்த டீவியேஷன் வர்றதுல ஒரு பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இப்படி இந்த ஜாயிண்ட் வந்து டிஸ்க்ல இருந்து கொஞ்சம் விலகி இருக்கு, அதனால ஏறி இறங்கும்போது அதோட மூவ்மெண்ட் இப்படி மாறிட்டே வரும்போது பிரெயின் வந்து இதை சென்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, இங்கே ஏதோ ஒரு மூவ்மெண்ட்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு, இவங்களுக்கு வாய் திறக்கும் போது ஏதோ ஒரு கஷ்டம் வருது, அதனால அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு நம்மளை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக மசில்ஸ் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல எல்லாம் மசில்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மசில்ஸ் தான் இந்த தாடையை ஓப்பன் பண்றதுக்கும் க்ளோஸ் பண்றதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த மசில்ஸ்க்கு நரம்பு வழியா இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்து இந்த வாய் திறக்கிறத நீ ஸ்டாப் பண்ணிரு அப்படின்னு சொல்லு. அதனால தான் அந்த மசில்ஸ் அங்கிருந்து கொஞ்சம் டைட்டா பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ டைட்டா பிடிக்கும்போது என்ன ஆகும், ஆப்வியஸா நீங்க வாய் திறக்கிறத கம்மி பண்ணுவீங்க, அதனால இந்த மூவ்மெண்ட் கம்மியாகும் இல்லையா. ஸோ அது ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசமா நம்மளோட பிரெயின் நம்மளோட ஜாயிண்ட்டை காப்பாற்றுறதுக்காக பண்ற ஒரு விஷயம். ஸோ அதுக்கு பேரு ப்ரொடெக்டிவ் கோ கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லும். ஸோ இது எல்லாமே ஸ்டார்டிங்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்கிற ஒரு விஷயம். உங்களுக்கு டிஸ்க் விலகுது, டிஸ்க் விலகுறனால நீங்க வாய் திறக்கும் போது அந்த ஜாயிண்ட் அந்த டிஸ்க்ல இடிச்சு அதனால ஒரு சவுண்டும் கிரியேட் பண்ணுது, அதனால ஒரு மூவ்மெண்ட்டும் கொஞ்சம் வித்தியாசமா வர்றது தான் டீவியேஷன். ஸோ அந்த டீவியேஷன் வந்து நம்ம தாடையோட பொசிஷனை எப்பவுமே மாத்திட்டே இருக்கிறனால பிரெயின் உங்களை காப்பாற்றுறதுக்காக பண்றது தான் இந்த ப்ரொடெக்டிவ் கோ கான்ட்ராக்ஷன் சொல்ற விஷயம். ஸோ அந்த ப்ரொடெக்டிவ் கோ கான்ட்ராக்ஷன் வந்த உடனே நீங்க என்ன ஃபீல் பண்ணுவீங்கன்னா, இந்த சைட்ல இருக்கிற மசில்ஸ் எல்லாமே கொஞ்சம் டயர்ட் ஆகுது, கொஞ்சம் சாப்பாடெல்லாம் ஹார்டா சாப்பிட்டோம்னா, இல்ல வாய் ரொம்ப நேரம் நம்ம பேசிட்டு இருக்கோம், இல்ல அசைவு கொடுத்துட்டே இருக்கும் அப்படின்னா இந்த இடம்லாம் கொஞ்சம் நமக்கு ஒரு கஷ்டமா இருக்கும், ஃபெட்டிகா டயர்டா இருக்கிற மாதிரி, இல்ல லேசா வலிக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு ஃபீல் எல்லாம் வரும். ஸோ இதெல்லாம் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கான அறிகுறி தான். ஸோ அந்த டீவியேஷன் சொல்றது நம்ம தாடையோட நேர்பட அது வராம ஒரு சைடா போயிட்டு திரும்பியும் நேரா வர்றதை தான் நம்ம டீவியேஷன் சொல்லுவோம். இதை மாதிரி வேறையும் சில மூமெண்ட்ஸ் இருக்கு, அது என்னன்றதை நான் அடுத்த வீடியோவில் சொல்றேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது டீவியேஷன் இருக்கு அப்படின்னா அதை ரொம்ப கேர்லெஸ்ஸாக விட வேண்டாம். உங்களுக்கு பெயின் இருக்குதோ இல்லையோ, இந்த மாதிரி டீவியேஷன் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? அதுக்கு இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, இந்த டீவியேஷனை விடும்போது நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் இன்னும் பெருசாகி போயிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த டீவியேஷன் தெரியாது, ஆனால் வாய் திறக்கிறதே கம்மியாயிரும். அதாவது நான் சொன்னேன் இல்லையா, இப்போ இது பாதி வாய் திறக்கும் போது தான் இந்த ஜாயிண்ட் வந்து இந்த டிஸ்க்கு மேலே ஏறும்னு சொன்னேன் இல்லையா. அது ஒரு உதாரணத்துக்கு ஒரு 20 மில்லிமீட்டர் நீங்க வாய் திறக்கிறீங்க, பாதி வாய் திறக்கிறீங்க, அந்த டைம்ல தான் இப்படி ஏறுதுன்னு வச்சுக்கோங்களேன். பிரெயின் வந்து இந்த மசில் எல்லாம் டைட்டா பிடிக்கும் போது என்ன ஆயிரும்னா, கரெக்டா அந்த பாயிண்ட் வரைக்கும் தான் உங்களுக்கு வாயை திறக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே டீவியேஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு மேலே என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வாய் திறக்கும் போது இவ்வளோ தான் திறக்கும், ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக தான் திறக்கும். ஏன்னா இன்னும் நீங்கள் இந்த முட்டை வச்சு அந்த டிஸ்க்கு மேலே ஏறவே இல்லை. ஸோ வாய் திறக்கிறது கம்மியாயிரும், ஆனால் நேராக தான் திறக்கும். அதுக்கு காரணம் டீவியேஷன் சரியாயிடுச்சு அப்படின்றது கிடையாது. உங்களுக்கு வாய் திறக்கிறது ரொம்ப கம்மியானனால, உங்கள் மசில்ஸ் எல்லாம் டைட் ஆனனால டீவியேஷன் ஸ்டேஜுக்கு நம்ம போக முடியாமல் நம்மளோட மவுத் ஓப்பனிங் கம்மியாயிருச்சு. அதுதான் அதுக்கு ரீசனே தவிர டீவியேஷன் சரியாயிடுச்சு இல்லை கிளிக்கிங் போயிருச்சு அப்படின்றது கிடையாது. நம்மளோட ப்ராப்ளம் பெருசாயிட்டு தான் இருக்கே தவிர தன்னால குணம் அடையிறது இல்லை. ஸோ இது எல்லாமே தான் இந்த டிஎம்ஜே ப்ராப்ளத்தை ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது நம்ம கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்குது, இல்லை இதுக்கு முன்னாடி இருந்துச்சு, இப்போ வாய் திறக்கிறது கம்மியாயிருச்சு அப்படின்னா தயங்காமல் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு எங்களை வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து உங்களை இதுலேருந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ பண்ண முடியும். மேலும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது உங்களுக்கு தெரிய வருதுன்னா இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணி கொடுங்க. அவங்களுக்கும் இந்த வீடியோவில் பார்த்துட்டு ஏதாவது பிரச்சனை இருக்கிறது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணிவிட்டு எங்களை வந்து பார்க்கலாம். ஸோ மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இல்லை உங்களுக்கு இதுக்கான ட்ரீட்மெண்ட் வேணும்னா காண்டாக்ட் பண்ணிவிட்டு எங்களை வந்து பாருங்கள். உங்களோட ப்ராப்ளத்தை கம்ப்ளீட்டாகவே என்னன்றதை அனலைஸ் பண்ணி அதை உங்களுக்கு தெளிவுபடுத்தி அதுலேருந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு விடுதலை வாங்கி தர எங்களால் முடியும். தேங்க்யூ.